ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்லுகிறார், ஜெபத்திலே உறுதியாக தரித்திருங்கள். இன்னைக்கு நிறைய மக்கள் எதில் தரித்திருக்கணுமோ அதில் தரித்திருக்கிறது கிடையாது. எதில் தரித்திருக்க தேவையில்லையோ அதில் தரித்திருப்பாங்க. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் திருச்சபைக்கு ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்க, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்க. அல்லேலூயா. இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கண்டினியூ. அதாவது இந்த ஜெபத்தை நீங்கள் இன்னையோட விட்டுறாதீங்க, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க, கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருங்க. அதான் ஜெபத்தில் உறுதியாக தரித்திருப்பது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், கண்டினியூ பண்ணுங்க, தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்க. நீங்க ஜெபத்தில் உறுதியா தரித்திருந்தீங்கன்னா சில காரியங்கள் உங்களுக்கு இறுதியாக மாறும். இது முடியாதா அப்படின்னு நினைக்கிற காரியங்கள்லாம் முடிவு பெறும். ஜெபத்தில் உறுதியாக இருங்க, மற்ற காரியங்கள் இறுதியாக மாறும். கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லலாம் உற்சாகமாக. நல்ல நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இந்த ஜெபத்தில் உறுதியாக தரிச்சிருந்து இறுதியாக்கின காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் ஜெபத்தில் உறுதியாக இருங்க. கண்டிப்பாக இறுதியாகும், முடிவு பெறும். முதல்ல உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உபத்திரவம், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாடுகள், இது முடிவு பெறும், இது இறுதியாகும். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனையோ சகோதரிகள் அதைத்தான் எதிர்பார்க்கிறாங்க. என் கண்ணீருக்கு ஒரு முடிவில்லையா? இந்த அடிக்கு ஒரு முடிவில்லையா? என் உபத்திரவத்துக்கு ஒரு முடிவில்லையா? அப்படியெல்லாம் கேட்குறீங்க. ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறார், இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை நீ என்றைக்குமே என் காண்பது இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்து தேசத்தில் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க, உபத்திரவப்படுத்தப்பட்டாங்க. அடி, உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். மோசேயின் மூலமா செங்கடலை கடந்து போகிறதுக்கு முன்னாடி, அந்த செங்கடலுக்கு முன்னாடி நிற்கும் பொழுது அந்த ஜனங்கள் பார்வோன் அவனுடைய படைகளும் தொடர்ந்து வருகிறத பார்த்து திரும்பவும் முதல்ல இருந்தா அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. ஏன்னா அவன் மறுபடியும் வாரான், இனியும் உபத்திரவம் தானா, இனியும் அடிதானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கலங்கும் பொழுது மோசே அவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க பயப்பட தேவையில்லை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாரு. இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீங்கன்னு ஒரு இறுதியாக்கிட்டார் கர்த்தர். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அது மாதிரி தான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலையும் வருகிற உபத்திரவம், பாடுகள், அது பிசாசின் மூலமாக வரலாம் அல்லது மனுஷர்கள் மூலமாக வரலாம். ஏதோ ஒரு விதத்தில் உங்களை உங்களுடைய ஜீவனை அது கசப்பாக்கி கொண்டிருக்கலாம். வாழவே பிடிக்கல அப்படிங்கிற
எண்ணங்கள் உங்களுக்குள்ள உருவாகும் அளவிற்கு அது உங்களை உபத்திரவப்படுத்தலாம். ஆனால் கர்த்தர் ஜெபத்தில் நீங்கள் உறுதியாக மாத்திரம் தரித்திருங்க, கர்த்தர் அதையெல்லாம் இறுதியாக மாற்றி விடுவார். நம்புறீங்களா? நம்புறீங்கன்னா நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. நல்ல 2 கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒன்றை முடிச்சிட்டார் அப்படின்னா அதை யாரும் தொடர முடியாது. ஆண்டவர் ஒன்றை தொடர்ந்துட்டார்னா அதை யாரும் முடிக்கவும் முடியாது. இந்த ஜனங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். எகிப்தியன் அதுக்கு பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில் வரவே இல்லை. உபத்திரவம் பாடுகள் அவங்களுக்கு எகிப்தியர்கள் மூலமாக வரல. அவங்களுடைய ஜெபத்தின் உறுதி. 4 தலைமுறை ஜெபம் பண்ணாங்க. 4 தலைமுறை 5 தலைமுறை. நிறைய பேர் ஜெபம் பண்ணி பதிலவே காணாம உலகத்தை விட்டு போயிட்டாங்க. நம்முடைய ஜெபம் இந்த பூமியில இருக்கும். ஒருவேளை நம்ம இல்லாம போனாலும் நம்ம ஜெபித்த ஜெபம் நமக்கு பின்வரும் சந்ததிகளுக்கு அது பதிலை கொண்டு வரும். அல்லேலூயா. அந்த ஜனங்கள் அப்படி ஜெபம் பண்ணாங்க. வாசிங்களேன், யாத்ராகமம் புஸ்தகம் 2வது அதிகாரம் 23வது வசனம். சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். அது மைக்கில் வாசிக்கலாம்ல. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து முறையிடும் சத்தம், முறையிடுகிற சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. அல்லேலூயா. அடுத்தது வாசிங்க. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். கர்த்தர் நல்லவர். கைகளை விட்டு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் அவங்களுடைய ஜெபத்தை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஜெபத்தில் நம்ம சோர்ந்து போகக்கூடாது. இந்த பிரச்சனைகள் நேரத்தில் தான் நம்ம ஜெபத்தில் உறுதியாக தரித்திருக்க முடியாது. நம்மளை ஜெபத்தில் உறுதியாக தரித்திருக்க விட மாட்டாங்க. நீ ஜெபம் பண்ணி ஒன்றும் நடக்காது. நீ பார்க்க வேண்டிய காரியத்தை பாரு, அதை செய், இதை செய், இங்கே போ அப்படிலாம் சொல்லுவாங்க. யார் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. அதெல்லாம் கேட்டால் நம்ம அற்புதத்தை இழந்து போயிடுவோம், அதிசயத்தை இழந்து போயிடுவோம், தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறதை இழந்து போயிடுவோம். இந்த ஜனங்கள் வேற எந்த சரீர முயற்சியும் பண்ணல. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிட்டார்கள் என்றால் ஜெபித்தார்கள். ஆண்டவரிடத்தில் சொன்னாங்க. அவங்களுக்கு என்னென்ன உபத்திரவங்கள் வந்ததோ, என்னென்ன பாடுகள் இருந்ததோ அதெல்லாம் ஆண்டவரிடத்தில் சொன்னாங்க. பெருமூச்சு விட்டாங்க. வானத்தை பார்த்து ஆண்டவரிடத்தில் பெருமூச்சு விட்டாங்க. ஆண்டவரே, இந்த பாடுகளுக்கு முடிவில்லையா, இந்த உபத்திரவங்களுக்கு முடிவில்லையா, இந்த கண்ணீருக்கு முடிவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்து பெருமூச்சு விட்டார்கள். இந்த பெருமூச்சுகளெல்லாம் பரலோகத்தை போய் எட்டினது. கர்த்தர் இறங்கி வந்தாரு, மோசே எழுப்பினாரு, பார்வோனை உண்டு இல்லைன்னு ஆக்கினாரு. இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை நீ என்றைக்குமே இனி காண்பதில்லைன்னு சொல்லிட்டு உபத்திரவத்தை இறுதியா மாத்தினாரு. நீங்க ஜெபத்துல மாத்திரம் உறுதியா தரித்திருங்க. உங்க ஜெபத்தை விடாதீங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் உங்க ஜெபத்தை விட்டு கொடுக்காதீங்க. ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பா பதில் கிடைக்கும். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க பிள்ளைகள் மதுபானம் அருந்துகிறார்களா? ஜெபம் பண்ணுங்க. உங்க கணவர் மதுபானம் அருந்துகிறாரா? ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறதா? ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க.
அவங்க மாறலையா, விட்டுறாதீங்க, மறுபடியும் ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் ஜெபிக்கிற நீங்க அற்புதத்தை பார்ப்பீங்க. நம்புறீங்களா? ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் நம்ம தொடர்ந்து ஜெபிக்கவும் முடியும், அற்புதத்தை பார்க்கவும் முடியும். நான் ஒரு சம்பவத்தை முன்னாடி புஸ்தகத்தில் படிச்சிருக்கிறேன், அதை உங்களிடத்துலேயே நான் சொல்லியிருக்கிறேன். 32 வருஷமாக ஒரு தாயார் தன்னுடைய மகனுக்காக ஜெபம் பண்ணாங்க. எத்தனை வருஷம்? சத்தமாக சொல்லுங்களேன். 32 வருஷம் கண்ணீரோடு ஜெபம் பண்ணாங்க. அவருடைய மகன் ஒரு ரவுடி, அவருடைய மகன் ஒரு விபச்சாரக்காரர், அவருடைய மகன் ஒரு மதுபான அருந்துகிறவர், முரடர். ஆனால் அந்த அம்மா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஒரு நாள் ஒரு மரத்துக்கு கீழே போய் அவர் நிற்கும் பொழுது மரத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு, ரோமர் 13:13 அப்படி சொல்லி, ரோமர் 13:13 சொல்லி அந்த வசனத்தை வாசிங்க. களியாட்டும் வெறியும், களியாட்டும் வெறியும், வேசித்தனமும் காம விகாரமும், வேசித்தனமும் காம விகாரம், வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களாய் போல சீராய் நடக்க கடவோம். சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். பகல் சென்று போயிற்று, இரவு வந்துட்டு. இந்த வார்த்தை அவருடைய காதில் விழுந்துச்சு. இவர் வீட்டுக்கு போய் அந்த ரோமர் 13:13 பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தாரு. அந்த வசனம் அவருக்குள்ள கிரியை செய்தது. அப்படியே மனம் திரும்பினார். அவர் எல்லா பாவத்தையும் விட்டார். பாதிரியாராக படிப்பதற்கு போனார். பாதிரியாராக படித்தார். படித்து முடிச்சுட்டு பாதிரியாராக ஊழியம் செஞ்சார். ஒரு நல்ல ஒரு பரிசுத்தவானாக வாழ்ந்தார். அவர் எப்படி பிற்காலத்தில் அழைக்கப்பட்டார் அப்படின்னா, புனித அகஸ்டின் அப்படின்னு அழைக்கப்பட்டார். எப்படி அழைக்கப்பட்டார்? புனித அகஸ்டின். அவருடைய ஊழியத்தை அவங்க அம்மா பார்த்தாங்க. ஆனந்த கண்ணீரோடு நன்றி சொன்னாங்க. ஒரு தாயினுடைய கண்ணீர் வீண் போகலை. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் ஒவ்வொன்றும் ஆண்டவருடைய காதுகளில் கேட்கும், துணிக்கும். உடனே பதில் வராட்டாலும் ஒரு நாள் பதில் வரும். அல்லேலூயா. ஆனால் உங்கள் ஜெபத்தை நிறுத்தாதீங்க. அதைத்தான் இங்கே சொல்கிறாரு. நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க, உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க, ஜெபத்தில் உறுதியாக தரித்திருங்க. உபத்திரவம் இருக்குதா, பொறுமையாக இருந்து ஜெபம் பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்க. என் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரு, எனக்கு விடுதலை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள சந்தோஷமாக இருங்க. உபத்திரவத்தில் அவசரப்படாதீங்க, போராடாதீங்க, பொறுமையாக இருங்க, ஜெபத்தில் உறுதியா தரித்திருங்க. உபத்திரவத்தை கர்த்தர் இறுதியாக மாற்றி விடுவார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களா, உபத்திரவத்தை கர்த்தர் இறுதியாக மாற்றி விடுவாரு. நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ஜெபத்தை மட்டும் செய்யாமல் இருக்காதீங்க. நிறைய சகோதரிமார்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? உங்களுடைய கணவர் மூலமாக உங்களுக்கு வருகிற அந்த உபத்திரவத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா? எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ணுறீங்க? 2 கைகளை உயர்த்தி காமிங்களேன். நாங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே தான் பாஸ்டர் இருக்கிறோம். நல்ல கையை உயர்த்தி காமிங்க. இந்த ஜெபத்தை இன்னும் அதிகப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை இன்னும் என்ன செய்யுங்க? அதிகப்படுத்துங்க, விடாதீங்க. அவர் ரட்சிக்கப்படலையே, இன்னும் அதிகமாக தானே செய்கிறாரு. அதிகமாக செய்கிறாருன்னா ஆண்டவர் அற்புதம் செய்ய போகிறாருன்னு அர்த்தம். அவர் ரட்சிக்கப்பட போகிறாருன்னு அர்த்தம். உங்கள் உபத்திரவம் முடிய போகுதுன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை நீ என்றைக்குமே நீ காண்பதில்லை. ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்து
அந்த வாக்குத்தத்தத்தின்படியே அந்த பிள்ளைகளுக்கு செய்தார். செங்கடலுக்குள்ள அந்த பார்வோனை அவனுடைய படைகளையும் கூப்பிட்டு நடு கடலுக்குள்ள அவங்கள மூழ்கி போட்டு, நீ எழும்பவே கூடாதுடா, நீ இனி என் ஜனங்களுக்கு விரோதமாக நீ கை நீட்டக்கூடாதுன்னு சொல்லி உபத்திரவத்துக்கு ஒரு முடிவை ஆண்டவர் உண்டாக்கினார். உங்களுடைய உபத்திரவத்துக்கு ஒரு முடிவை ஆண்டவர் உண்டாக்குவார். கைகள் ஒரு தலையிலையா சொல்லுவோமா? அது ஒரு பிசாசின் மூலமாக கூட இருக்கலாம், பிசாசு பிடித்த மனிதர்கள் மூலமாக கூட இருக்கலாம், பொறாமை பிடித்த மனிதர்கள் மூலமாக கூட இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் மாமியாரா அல்லது மருமகளா அல்லது கணவரா அல்லது உறவினர்களா யாரோ ஒருத்தர் மூலமாக நீங்கள் உபத்திரவத்தை அனுபவிக்கலாம். ஆனால் நீங்கள் பொறுமையாக இருங்க, நீங்கள் போராடாதீங்க, உறுதியாக இருங்க. ஜபத்தில் பக்கத்தில் கையை பிடிச்ச உறுதியாக இருங்க, இறுதி வரைக்கும் உறுதியாக இருங்க. ஜபத்தை விட்டுறாதீங்க, செஞ்சுக்கிட்டே இருங்க, அதிகப்படுத்துங்க. ஒரு நாள் அற்புதம் செய்கிறத ஆண்டவர் உங்கள் கண்களில் காண செய்வார். ஏன்னா ஆண்டவர் ஜபத்தை கேட்குறவர், ஆண்டவர் ஜபத்தை கேட்குறவர், ஆண்டவர் ஜபத்தை கேட்குறவர், ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவர். நீங்கள் எவர்களால் மிதிக்கப்பட்டீர்களோ அவர்களால் மதிக்கப்படுவீர்கள். ஆமென். ஒரு பக்தன் பாடி இருக்கிறார், எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே, எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. நான் இன்னும் உடைகிறேன், நான் இன்னும் உடைகிறேன், உம் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறேன். குயவனே நீர் என்னை தொடனுமே, தினம் உம் கரம் படனுமே. எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே, எவர்களால் மிதிக்கப்பட்டேனோ அவர்களால் மதிக்கப்பட்டேனே. உங்களை மிதித்த கரங்களுக்கு முன்னாடி, மிதித்த கால்களுக்கு முன்னாடி ஆண்டவர் மதிக்கும்படி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கை தட்டி ஓ ஜெபத்தை கேட்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அல்ல சோர்ந்து போகாமல் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. பிசாசு யார் மூலமானாலும் நமக்கு உபத்திரவத்தை கொண்டு வருவான். பெற்ற தகப்பனே நமக்கு உபத்திரவத்தை கொடுக்கலாம், பெற்ற பிள்ளைகளே உபத்திரவத்தை கொடுக்கலாம். ஆனால் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அவங்களுக்கு விடுதலை கொடுத்து உங்களுக்கு உபத்திரவத்தை இறுதியாக மாற்றுவார். இன்னொரு காரியத்தை நம்ம வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 32:24. அவர் யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு. 32:23 வாசிங்க. அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோப்பு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு. 4வது வசனம் வாசிங்க. 33:4. அப்பொழுது ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இருவரும் அழுதார்கள். அல்லேலூயா. இதுல ஒருவர் தான் அழணும். யார் அழணும்? இதுல ஒருத்தர் தான் அழணும். யார் அழணும் சொல்லுங்க? யாக்கோபு அழணும். ஏசா 20 வருஷ பகை, 400 அடியாட்களோட யாக்கோபுவையும்
அவனுடைய மனைவியையும் அவனுடைய பிள்ளைகளையும் அவனுடைய ஆஸ்திகளையும் அடித்து நொறுக்கிறதுக்கு கிளம்பி வாரான். தம்பி கானான் தேசத்தை நோக்கி வாராங்கிறத கேள்விப்பட்டு அவனை மேற்கொள்ள வாரான். அப்போ இதில் யார் அழுவணும் சொல்லுங்க சத்தமா? ஆனால் இங்கே பைபிள் என்ன சொல்லுது? 2 பேரும் கட்டிப்பிடித்து அழுதார்கள். என்ன அழுகை அழுதார்கள்? ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீர். அடிக்க வந்தவன் கட்டிப்பிடிச்சு அழுகிறான், அன்பு பாராட்டுறான். பகை, பரம்பரை பகை, பல ஆண்டு பகை இறுதியாகிறது, முடிவுக்கு வருகிறது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் நீங்க பைபிளை படிச்சு பார்த்தீங்கன்னா ஏசா யாக்கோபுக்கு விரோதமா வந்ததாகவே சரித்திரம் கிடையாது. அதோட முடிஞ்சிருச்சு. பகை இறுதியாயிருச்சு, பகை முடிஞ்சிருச்சு. காரணம் என்ன தெரியுமா? இந்த யாக்கோபு ஏசா எழும்பி வரும் பொழுது இவன் ஆயுதத்தை ஆயத்தப்படுத்தல, ஆட்களை ஆயத்தப்படுத்தல. நீங்களா இருந்தா என்ன செய்வீங்க? உங்களுக்கு விரோதமா ஒரு கூட்டம் எழும்பி வருகிறது அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? ஜெபம் பண்ணுவீங்களா அல்லது ஆட்களை ரெடி பண்ணுவீங்களா? என்ன செய்வீங்க சொல்லுங்க? படைகளை திரட்டுவீங்களா திரட்ட மாட்டீங்களா? படைகளை திரட்டுவீங்க. அப்பெல்லாம் பாஸ்டர் வந்தாலும் கண்டுக்கிற மாட்டீங்க. போன் தான் பரபரப்பாக இருப்பீங்க. ஏ அண்ணனை கூப்பிடு, ஏ மாமாவை கூப்பிடு, ஏ சித்தப்பனை கூப்பிடு, அருவாளை எட்டு வர சொல்லு. அன்னைக்கு அந்த யாக்கோபு அதே மாதிரி மாமிச முயற்சி பண்ணியிருந்தான்னா இழப்புகளை சந்திச்சிருப்பான். பகை முடிஞ்சிருக்காது. பகையை முடிச்சு வைக்கிறவர் தேவனே, விரோதத்தை முடிச்சு வைக்கிறவர் தேவனே. இன்னைக்கு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சந்ததி சந்ததியாக பகைகள் இருக்கும். தாத்தா பாட்டியும் பகைச்சு சண்டை போட்டிருப்பாங்க. இன்னைக்கு பேரம்பேத்திகளும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்க ஜெபத்தில் உறுதியா தரித்திருக்கிறது இல்லை. ஜெபத்தில் உறுதியா தரித்திருந்தா அந்த பகை இறுதியாக இருக்குமே, ஏற்கனவே முடிஞ்சிருக்குமே. ஆனா அவங்க ஜெபத்தில் உறுதியா தரித்திருக்காம மாம்சத்துல தான் போராடி கொண்டிருந்தாங்க. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். மனைவியை ஜெபத்துக்கு கூப்பிடல, பிள்ளைகளை ஜெபத்துக்கு கூப்பிடல. அவங்களெல்லாம் யாப்போக்கு ஆற்றங்கரையில் அக்கறைப்படுத்திட்டான். இவன் மாத்திரம் எப்படி ஜெபம் பண்ணானோ, உண்மையிலேயே அவன் ஜெப வீரனாகத்தான் இருந்திருப்பார். ஒரே நாளில் ஜெபிக்க முடியாது. இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் இரவு ஜெபத்துக்கு வந்து ஏன் ஜெபிக்க முடியலை தெரியுமா? பழக்கம் இல்லை, அவங்களால ஜெபிக்க முடியலை. இதெல்லாம் பழகினவங்க தான் ஜெபிக்க முடியும். அல்லேலூயா. கைகளோடு தலையிலையா சொல்லுங்களேன், அல்லேலூயா. நீங்கள்லாம் வீட்டில் ஜெபம் பண்ணாமல் சர்ச்சுக்கு ஜெபத்துக்கு வர முடியாது. சர்ச்சில் ஜெப கூட்டங்களில் வந்து கலந்து கொள்ளாமல் நீங்கள் ஜெபிக்க முடியாது. ஒரே நாளில் ஜெபிக்க முடியாது. அதுவும் விழித்திருந்து ஜெபிக்க முடியாது. ஏன்னா தூக்கம் என்கிற ஒன்றை யாரும் மேற்கொள்ள முடியாது. அப்படித்தானே? அப்படித்தானே? இன்னைக்கு தூக்கத்தை நீங்கள் ஜெயித்து கொண்டிருக்கிறீர்களே. இனி யாரும் 3ஆம் வானத்தில் போய்கொண்டிருக்க வேண்டியவர்கள், சொப்பனங்களெல்லாம் கண்டு கொண்டிருக்க வேண்டியவர்கள். இன்னைக்கு ஆலயத்தில் ஆண்டவருடைய வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்கன்னா நீங்கள்லாம் ஜெபித்து பழகினவர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? நல்ல நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. இன்னைக்கு நிறைய சபைகளில் முழு இரவு ஜெபத்தை பார்க்க முடியாது. முழு இரவு ஜெபம் நடத்துகிற போதகங்களையும் பார்க்க முடியாது. ஏன்னா பழக்கம் இல்லை. அது மாதிரி இன்னைக்கு நிறைய ஜெபிக்கிற சகோதரர்களையும் பார்க்க முடியல, பழக்கம் இல்லை. பழக்கம் இருக்கிறவங்களுக்கு தனிமையாக ஜெபம் பண்ணாலும் ஒரு இரவு ஜெபிச்சிருவாங்க. அதுவும் ஒரு ஆத்துக்குள்ளே உட்காந்து சும்மா ஜெபிக்க முடியுமா? எத்தனை சவுண்டு கேட்கும் தெரியுமா? ஓ நீ சவுண்டு கேட்கும். ஒரு பக்கம் பூச்சி சவுண்டு கேட்கும். இங்கிட்டு திரும்பி பார்த்தா இலையாசையும், அங்கிட்டு திரும்பி பார்த்தா பயமாக இருக்கும். அப்படித்தானே? ஒத்தையில் ஆற்றுக்குள்ளே போய் உட்காந்து ஜெபிச்சிருவீங்களா? பக்கத்தில் பார்த்து கிளங்கள. வீட்டுக்குள்ளே உட்காந்து ஒத்தையில் ஜெபிக்க முடியாது.
ஆனால் ஆற்றுக்குள்ளே உட்காந்து யாப்போக்கு ஆற்றங்கரையில் ஆற்றுக்கரையில் உட்காந்து ஒரு இரவு ஜெபிச்சிருக்கிறார்னா உண்மையிலே அவர் கிரேட்டஸ்ட் ப்ரேயர் மேன் என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நாமும் அப்படித்தான் ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். ஆண்டவர் தான் நம்ம ஜெபத்தை நிறுத்த சொல்லணும். ஜெபத்துக்கு ஆரம்ப டைம் போடணும், ஆனால் முடிவு டைம் போடக்கூடாது. நம்முடைய ஜெபம் முழுற ஜெபத்தினுடைய ஆரம்ப டைம் என்ன சொல்லுங்க? 10 மணி. முடிக்கிற டைம் என்ன? அது ஆவியானவர் முடிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் கூடங்க சீக்கிரம் முடிச்சிருவார். ஆனால் இந்த யாக்கோபு சீக்கிரம் முடிக்கலை. அங்கே முடிக்காமல் போனது யார் தெரியுமா? யாக்கோபு தான். பொழுது விடிஞ்சிருச்சுப்பா, என்னை விடு, பொழுது விடிஞ்சிருச்சு, என்னை விடுங்கிறாரு. ஆனால் யாக்கோபு விட மாட்டேங்கிறாரு. தேவரீர் நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் அப்படி சொல்லி ஆண்டவரை இறுக பிடிச்சுக்கிட்டார். அதான் ஜெபத்தில் உறுதி. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை முடிக்க சொல்லணும், போதும் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நம்முடைய ஜெபம் உறுதியாக இருக்கணும். இந்த யாக்கோபுவை ஆண்டவர் முடிக்க சொல்கிறாரு. உடனே யாக்கோபு என்னை ஆசீர்வதியும் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, உன் பேர் என்ன பேர்னு கேட்குறார். என் பேர் யாக்கோபு அப்படின்னு சொல்கிறான். யாக்கோபு என்றால் எத்தன், ஏமாத்துறவன் அர்த்தம். ஏமாத்துறவனாக இருந்தால் அவனை ஆசீர்வதிக்க முடியாத. அப்போ ஆண்டவர் உன் பேர் இனிமேல் யாக்கோபு கிடையாது, இஸ்ரவேல், அதாவது தேவனுடைய பிரபு என்று அர்த்தம் கொள்ளுகிற பேரை வச்சுட்டாரு. அதனால தான் யாக்கோபுக்கு இன்னொரு பேர் இஸ்ரேல். ஆமென். கர்த்தர் நல்லவர். இஸ்ரேல்னா தேவனுடைய பிரபு. அதுக்கு பிறகு நான் உன்னை ஆசீர்வதிச்சேன்னு போயிட்டாரு. அந்த இடத்துக்கு யாக்கோபு வைக்கிற பேர் பெனியேல். பெனியேல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? தப்பி பிழைச்சேன். ஜெபிக்கிறவன் தப்பி பிழைச்சிருவான். அல்லேலூயா. எதிரியின் பட்டயத்திற்கு தப்பி பிழைச்சிருவான். சாத்தானுடைய தாக்குதலுக்கு தப்பி பிழைச்சிருவான். ஜெபிக்கிறவன் அதுல மாட்ட மாட்டான். ஜெபிக்கிறவன் விபத்துல மாட்ட மாட்டான். ஜெபிக்கிறவன் சாத்தானுடைய பட்டயத்திற்கு தப்பித்து காக்கப்படுவான். கர்த்தர் காப்பார். தூக்கி விட்டுருவார் ஆண்டவர். விழவிட மாட்டார். பாதுகாத்துருவார் ஆண்டவர். இங்கே ஏசாவை மாற்றினார். அதுக்கு பிறகு ஏசா திரும்பி வரவே இல்லை. அதுவும் ஆச்சரியம் என்னன்னா, ஒரு ஆள் கண்ணீர் வடிக்க வேண்டியவங்க அந்த இடத்துல 2 பேரும் கண்ணீர் வடிக்கிறாங்க. அந்த சகோதர பாசத்தை ஆண்டவர் உண்டாக்கிட்டார். அந்த கல்லான இருதயத்தை, அந்த பழிவாங்கிற இருதயத்தை, அந்த கொடூரமான இருதயத்தை தேவன் மாற்றிட்டார். ராஜாக்களுடைய இருதயத்தை ஆண்டவர் தன் கையில் நீர்க்கால்கள் போல வச்சிருக்கிறார், வாய்க்கால்கள் போல வச்சிருக்கிறார். ஆண்டவர் நினைச்சா அதை அப்படியும் திருப்புவார், இப்படியும் திருப்பிடுவார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு விரோதமாக உங்களை பழிவாங்கணும்னு நினைக்கிற மக்களுடைய மனதை தேவன் மாற்றுவதற்கு வல்லவராக இருக்கிறார். உங்களுடைய பரம்பரை பகையை முடித்து வைப்பதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் ஜெபிக்க மட்டும் செய்யுங்க. மாமிசத்தில் போராடாதீங்க. வேற எந்த யுத்தமும் பண்ணாதீங்க. அவங்களுக்கு விரோதமாக பேசாதீங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போம். இந்த வசனம் யாக்கோபனுடைய வாழ்க்கையில் நிறைவேறது மாதிரி உங்க வாழ்க்கையில நிறைவேறும். யாக்கோபுக்கு ஏசா எழும்பி வந்த அந்த ஏசா கொண்டு வந்த அந்த ஆயுதம் வாய்க்கல, ஏசா வாய்க்கல. அதே போல உங்களுக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காது போம். உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டார். கர்த்தர் உங்களுக்கு பெனியேல் ஆயிட்டார். தப்பி பிழைத்தேன், தப்பி பிழைத்தேன் என்று. ஆமென். எத்தனையோ முறை தப்பி பிழைக்க வச்சிருக்கிறார் ஆண்டவர். இன்னும் தப்பி பிழைக்க வைப்பார். தூக்கம் பயங்கரமாக சோக்குது. ஆமென். கைகளை ஒருத்தர் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவர் பரம்பரை பகைகளை இறுதியாகுவார். உங்கள் சகோதரர்களையே உங்களை நேசிக்க வைப்பார். சிஸ்டர், நீங்கள் கூட ஆண்டவரை நான் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் என் சகோதரர்கள் என்னை பகைச்சிட்டாங்க, என் தாய் என்னை பகைச்சிட்டாங்க, என் உறவினர்கள் என்னை பகைச்சிட்டாங்க அப்படின்னு வருத்தப்படுறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. ஜெபம் மட்டும் பண்ணிக்கிட்டு இருங்க. ஆள் உங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்து உங்களிடத்துல அன்பாக பேசும்.
தேவனால் கூடுமா? கூடுமா கூடாதா? கூடும். ஆண்டவர் அந்த இருதயத்தை என்ன செஞ்சிருவார்? மாற்றிடுவார். கைகள் ஒரு தலையிலே சொல்லும் அல்லேலூயா. அதனால் பயப்படாதீங்க, ஆனால் ஜெபத்தில் உறுதியாக இருங்க. சிஸ்டர், இதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணதை விட அதிகமாக ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வீட்டுக்காரர் தூங்கட்டும், பிள்ளைகள் தூங்கட்டும், ஆனால் நீங்கள் சமணம் போட்டு உட்காந்தோ அல்லது முழங்கால் படிட்டோ நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. கர்த்தர் காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணிடுவார். ஆமென். அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தியின் புஸ்தகம் 4:16 வாசிங்களேன். எஸ்தர் 4:16. நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லச் சொன்னாள். 7:10 வாசிங்களேன். அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையை தூக்கி போட்டார்கள். அப்பொழுது ராஜாவின் உக்கிரகம் தணிந்தது. போதும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். பயம் உங்களுக்கு இறுதியாகும். உங்க வீட்டில் ஒரு பாம்பு போயிருச்சு, நீங்க என்ன செய்வீங்க? வீட்டுக்குள்ளே தைரியமாக போய் சோபாவில் படுத்து தூங்குவீங்களா? சொல்லுங்க, என்ன செய்வீங்க? வீட்டுக்கு வெளியே நிற்பீங்க, பாம்பு வெளியே போகிறத கண்ணால் பார்த்தா தான் உள்ளே போவீங்க. அல்லது வீட்டுக்குள்ளே போன பாம்பை அடித்து உங்களுக்கு முன்னாடி தூக்கிட்டு வந்து வெளியே போட்டாலும் உங்களுக்கு பயம் போகாது. அல்லேலூயா. 127 தேசத்தில் வாழ்ந்த யூதர்களுக்குள்ள ஒரு பயத்தை உண்டாக்கினா ஆமான் பாம்பு போல. கர்த்தர் அவனையே அவன் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மேடையில் தூக்கி போட்டார் தெரியுமா? ஜனங்களுடைய பயத்தை போக்குறதுக்கு பைபிளில் முதல்ல சொல்லப்பட்டிருக்கிறது, சூசான் அரண்மனை கலங்கிற்று அப்படின்னு. சட்டம் இயற்றப்பட்ட பின்பு கலங்கிட்டு. ஏன்னா சூசான் அரண்மனை சுற்றிலும் நிறைய யூதர்கள் குடியிருப்பாங்க. யூதர்களுக்குள்ள கலக்கம், பயம் வந்துருச்சு, மரண பயம். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட நாளில் சட்டத்தை இயற்றி 127 தேசத்தில் வாழ்ந்த யூதர்களுடைய தலை சிரசேதம் பண்ணப்பட போகிறது. நாட்கள் நெருங்கி கொண்டு இருக்கிறது. பஞ்சல்காரர்கள் குதிரைகளில் வேகமாக தேசங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் சூசான் அரண்மனை கலங்கிற்று என்று பைபிளில் போட்டிருக்கிறது. ஆனால் அதே சூசான் அரண்மனை ஆர்ப்பரித்தது என்று தேவன் எழுத வச்சாரு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எஸ்தர் ராஜாத்தினுடைய உறுதியான ஜெபம். ஆண்டவர் உங்க மெடிக்கல் ரிப்போர்ட்டை மாத்துவார். முழங்கால நில்லுங்களேன். உங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டை தேவன் மாத்துவார். மருத்துவர் வாயிலிருந்து, எந்த வாயிலிருந்து உங்களுக்கு எதிர்மறையான பயத்தை கொடுக்கக்கூடிய காரியங்கள் வந்துச்சோ, நீங்க ஜெபத்துக்கு அப்புறமா போய் கேட்டு பாருங்களேன், அது வேற மாதிரி பதிலா மாறி இருக்கும். ஏன்னா தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சும்மா ஆண்டவர் அல்ல, யெகோவா ஷம்மா ஆண்டவர். நம்ம கூட இருக்கிற ஆண்டவர். மாத்திடுவார் காரியத்தை. எவன் சட்டத்தை ஏற்றினானோ அது அவனுக்கே ஆபத்தா மாறிஞ்சிருச்சு. அவன் வெட்டின குழியில் அவனே விழுந்தான். மொர்தெகாய்க்கு 50 முழம் தூக்கு மரம், 50 முழம் தூக்கு மரம். அந்த சூசான் அரண்மனையை சுற்றில இருக்கிற பட்டணங்களில் இருந்தெல்லாம் அதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு 50 முழம். அவனுடைய கோபம் அப்படி. ஆனால் அதே தூக்கு மரத்தில் ஆமான ஆண்டவர் தூக்கி போட்டு யூதர்களுக்குள்ள இருந்த கலக்கத்தையும் பயத்தையும் மாற்றினார்.
பயம் அவங்களுக்கு இறுதியாக மாறிடுச்சு. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பயத்தையும் போக்குவதற்கு கர்த்தர் வேலை செய்வார். அல்லேலூயா. நீங்கள் பாட்டு பாடுவீங்க, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லை, பயம் இல்லை, என் கர்த்தர் என் கூட இருக்கிறார், அதனால் எனக்கு இல்லை, என்ன இல்லை, பயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடுற அளவுக்கு தேவன் உங்களுக்கு கிருபை தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஆனால் எஸ்தர் மாதிரி ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும்? ஏன்னா ஜெபம் பண்ணவங்கெல்லாம் ஜெயிச்சிருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம், இன்றைக்கி ஒரு இருக்கிற மக்கள் நினைக்கலாம் ஜெபத்தினால என்ன பிரயோஜனம்னு. நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்களேன். 3 நாள், எத்தனை நாள்? 3 நாள் சாப்பிடவும் இல்லை, தண்ணியும் குடிக்கலை, தூங்கவும் இல்லை. சாப்பிட்டா தானே தூக்கம் வரும், தண்ணி குடித்தா தானே தூக்கம் வரும், குடலை பிரண்டிக்கிட்டுல கிடக்கும். ஆனாலும் 3 நாள் அவள் ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபித்து கொண்டிருந்தாள். அவள் தாதி மாதரும் 127 தேசத்தில் இருக்கிற யூதர்களும் உபவாசம். நம்ம ஜெபத்தை கனம் பண்ணுகிற தெய்வங்க நம்ம தெய்வம். நம்முடைய பக்தியை கனம் பண்ணுகிற தெய்வங்க நம்ம தெய்வம். நம்ம விசுவாசத்தை ஹானர் பண்ணுகிற தெய்வங்க நம்ம தெய்வம். நமக்காக இறங்கி வந்து யுத்தங்கள் செய்கிற தெய்வங்க நம்முடைய தெய்வம், இயேசு தெய்வம். ஜெபிக்கிறவன் வெட்கப்பட்டு போக மாட்டான், ஜெபிக்கிறவன் ஜெயிக்கிறவனா தான் இருப்பான். உங்களை பார்த்து தான் கர்த்தர் சொல்றாரு, நீ ஜெபிச்சு தான் பாரு, உன்னுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை மாத்திருவார் ஆண்டவர், உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை மாத்திருவார் ஆண்டவர், காரியத்தை வாய்க்க பண்ணிடுவார். நம்பிக்கை இருந்துச்சுன்னா நல்ல கைத்தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நான் ஜெபிக்க கற்று கொடுக்கப்பட்டேன். நான் அதிகமாக ஜெபிப்பேன். என் வாலிபத்தில், ஊழியத்தின் ஆரம்பத்தில், இப்பையும் நான் ஜெபிப்பேன். ஜெபிக்காமல் எதையும் செய்ய மாட்டேன், ஊழியத்தை செய்ய மாட்டேன். ஊழியத்தின் ஆரம்ப நாட்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பிளாட் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இன்றைக்கி வீடு கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஜே நகருக்கு அந்த பக்கம் நாங்கள் கோழி பண்ணையில் இருப்போம். மாலை ஆனவுடனே அப்படியே போவேன், உள்ளுக்காட்டுக்குள்ளே போய் நடந்துக்கிட்டே ஜெபம் பண்ணுவேன். கூரை சர்ச்சு. அப்போ கர்த்தர் வாக்கு தத்தங்களை கொடுப்பார். சில நேரம் பாம்பெல்லாம் கிராஸ் பண்ணி போகும், நான் நடந்து போய்கிட்டு இருக்கேன், அப்படியே ஜெபம் பண்ணுவேன் முள்ளுக்காட்டுகளுக்குள்ளே. இன்றைக்கும் ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் ஜெபங்களெல்லாம் கேட்டு நம்ம கூட இருந்து நம்முடைய ஊழியத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அதனால தான் ஜெபத்தை நான் அதிகமாக விரும்புவேன். அதிகமாக மக்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நான் விரும்புவேன். நீங்கள் எத்தனை பேர் அதிகமாக ஜெபம் பண்ணுவீங்க? 2 கைகளை உயர்த்தி காமிங்களா? அதிகமாக நல்லா கையை உயர்த்தி காமிங்க. ஜெபிக்காதவங்களை நான் கேட்கல. நீங்கள்லாம் ஜெபிக்கிறதே இல்லை, நீங்கள்லாம் ஜெபிக்கிறதே இல்லை. இன்னைக்கு தப்பித்தவரை வந்துட்டோம் பாஸ்டர் அப்படின்னு நினைக்கிங்களா? ஜெபிக்கிறவங்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண. நல்ல கை உயர்த்தி காமிங்க. சிஸ்டர், நீங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருங்க, நீங்கள் நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் நினச்ச காரியத்தில் அதிசயத்தை காண செய்வார் கர்த்தர். விசுவாசிக்கிறீங்களா? கைகளை தட்டி ஆண்டவருக்கு நல்ல ஒரு நன்றி சொல்லுங்க. ஏன்னா எஸ்தர் ஆமான் அழியணும்னு தானே நினச்சா, கர்த்தர் அழிச்சிட்டாரா? உங்கள் ஜெபமும் கேட்கப்படும். நீங்கள் ஜெபம் பண்ணாமலே விட்டுறாதீங்க. ஆமானுக்கு கொண்டாட்டம் ஆயிரும். ஆமானுக்கு எப்படி ஆயிரும்? கொண்டாட்டம் ஆயிரும். மேலே கீழையும் துள்ளுவான். சதித்திட்டம் தீட்டிடலாம், பிளான் பண்ணிடலாம். கொல்றதுக்கு அல்ல, வேற எதுக்கோ. அல்லேலூயா. பாவத்தில் விழுகிறதுக்கு சதித்திட்டத்தை என்ன செஞ்சிருவான்? தீட்டிடுவான் பிசாஸ். ஆனால் நீங்கள் ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கர்த்தர் அந்த கன்னிகளுக்கு உங்களை விலக்கி காத்துருவார். ஆமென். கைகளை தலையிலே சொல்லும் ஹல்லேலூயா. எந்த இடத்துல கண்ணி வச்சிருக்கிறான பிசாசு, அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் அதை கட் பண்ணி போட்டுருவார். காரியம் வாய்க்காமல் போயிடும். ஏன்னா பைபிள் சொல்லுகிறதுல உனக்கு எதிராய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஜெபிக்க மட்டும் செய்யுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், மண்டே இப்படி ஆட்டவே கூடாது. ஆமாம், எத்தனையோ மாதக்கணக்காக அப்படி தான் ஆட்டிக்கிட்டு இருக்கீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஜெபிச்சு பழகுங்க. ஜெபிச்சு பழகுனீங்கன்னா சாத்தானை ஜெயிச்சு கொண்டாடுவீங்க. நீங்கள் ஜெபிச்சு பழகலைன்னா
சாத்தான் உங்களை ஜெயிச்சு உங்களை திண்டாட வச்சிருப்பான். கண்ணீர், கஷ்டம், அவமானம், நிந்த என்னத்தையாவது கொண்டு வந்துடுவான் பிசாசு. ஜெபத்துக்கு மட்டும் கதவை அடைக்காதீங்க. என்ன ஜெகதீசன் பிரதர், ஜெபிப்பீங்களா? கைகளை ஒரு தலையில சொல்லும் அல்லேலூயா. நீங்கள் ஜெபிங்க, கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் தருவார். ஆமென். ஆனால் ஜெபிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஜெபத்தில் உறுதியாக தரித்திருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம ஜெபிக்கணும். ஜெபிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜெயம்தான். கடைசியாக ஒன்றே ஒரு காரியம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18:42-43. ஆகாப் போஜன பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தின் சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன் இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாப்பை நோக்கி அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிருச்சு. நல்லா கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா 2 கையை தட்டி. ஆமென். வறட்சிக்கு, வறுமைக்கு, இல்லாமைக்கு இறுதி. 3 வருஷம் 6 மாசம் மக்கள் வாயிலிருந்து வந்த வார்த்தையெல்லாம் அப்பம் இல்லை, தண்ணீர் இல்லை, அரண்மனையில் குதிரைக்கு புல் இல்லை. ஏன்னா 3 வருஷம் 6 மாசம் மழை பெய்யல. எலியா ஜெபித்த போது கர்த்தர் வானத்தை அடைச்சி வச்சிருந்தாரு. ஆனா இந்த 3 வருஷம் 6 மாசத்துக்கு அப்புறம் எலியா தீர்க்கதரிசி கர்மேல் மலையில் ஆகாப் ராஜாவை கூப்பிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிட்டு கர்த்தர் தெய்வம் என்பதை நிரூபித்து காண்பித்த பின்பு ஒரு உயர்ந்த சிகரத்தின் மேலே ஏறாரு. ஜெபம் என்பது, ஜெபப்பிரியா, ஜெபம் என்பது தூங்குறது இல்ல. ஜெபம் என்பது சிகரத்தில். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சிகரத்தில் ஏறுறது அது ஒரு கடினமான காரியம்தான். ஆனால் அது ஒரு உயர்வான காரியம், ஒரு மேன்மையான காரியம், ஒரு மகிமையான காரியம். அது ஒரு உன்னத அனுபவம். அந்த ஜெபம், இப்போ கூட நீங்கள் ஜெபத்துக்கு வந்திருக்கிறீங்க. இது சாதாரணமான காரியம் அல்ல, இழிவான காரியம் அல்ல. இது ஒரு மேன்மையான காரியம், இது ஒரு உன்னதமான காரியம். உன்னதமானவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கையில் செய்த ஒரு மகத்துவமான காரியம்தான் இந்த ஜெபம். ஜெபத்தை நம்ம தள்ளக்கூடாது, ஜெபத்தை நம்ம வெறுக்கக்கூடாது, ஜெபத்தை ஏளனமா பார்க்க கூடாது. இந்த உலகத்தில் நம்ம செய்கிற வேலையை விட, படிப்பை விட, மற்ற காரியங்களை விட இதை மேன்மையா எண்ணணும். ஏன்னா இது சிகரத்தின் மேலே ஏறக்கூடிய ஒரு அனுபவம். இது ஒரு உன்னதமான ஒரு அனுபவம், உன்னதரோடு பேசுகிற அனுபவம். இது ஒரு மேலான அனுபவம். நம்புறீங்களா? ஜெபத்தை இன்னைக்கு நிறைய பேர் அற்பமாகவும் இழிவாகவும் தான் பார்க்குறாங்க. இது தேவனோடு பேசுறது, இது ஒரு மேலான காரியம். இதன் மூலமாக தான் நம்முடைய வாழ்க்கை மாறும், இதன் மூலமாக தான் நம்முடைய எதிர்காலம் மாறும். எலியா தீர்க்கதரிசி அந்த கர்மேல் சிகரத்தின் மேலே ஏறி எப்படி ஜெபம் பண்ணாரு? அவருடைய முகம் தன்னுடைய முழங்காலில் பட, அதாவது ஒரு புழு மாதிரி அப்படி சுருட்டிக்கிட்டா இருந்த ஒரு ரயில் புழு. பார்த்துருக்கீங்களா? ரயில் புழு பார்த்துருக்கீங்களா? பார்க்கலையா? அது ரயில் மாதிரி போய்கிட்டு இருக்கோம். லேசாக அதை டச் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், சுருண்டுரும். அது மாதிரி தான் இவர். அது ஒரு தாழ்மை.
அது ஒரு வெறுமை, அது தன்னை ஒன்றுமில்லைன்னு சொல்கிறது. 7 முறை ஜெபம் பண்ணுறாரு. ஆனால் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா வேலைக்காரன் கடலில் போய் மேகத்தை பார்க்குறான். மழைக்கு கடலில் தானே எழும்பி வரணும். உலகத்தில் ஒரு மேகமும் இல்லை. கடலில் பார்க்குறான், இல்லை 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 அப்படித்தான் பதில் வருது. 6 முறை இல்லைன்னு தான் பதில் வருது. உங்கள் வாழ்க்கையிலையும் நீங்கள் ஜெபம் பண்ணி பார்த்துருப்பீங்க. ரிசல்ட் எல்லாம் இல்லை இல்லை இல்லைன்னு வரும். விட்டுறக்கூடாது. மறுபடியும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இல்லை, மறுபடியும் ஜெபம் பண்ணணும். பதிலாக நம்மளா பதில் கிடைக்கிற வரைக்கும், பதிலை பார்க்கறது வரைக்கும் நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பதிலை பார்க்காம ஜெபத்தை விட்டுருவாங்க. கையை பிடிச்சி சொல்லுங்களேன், பதிலை பார்க்காம ஜெபத்தை விட்டுருவாங்க. ஆனால் விடக்கூடாது. பதிலை பார்க்கிற வரைக்கும் 7 முறை. 7 முறை என்பது பரிபூரணம். 7 என்பது என்னது? பரிபூரணம். நம்ம பல இடங்களில் அந்த 7 குறித்து நம்ம பார்க்கலாம். அதில் நாகமான் குஷ்டரோகி எத்தனை முறை தண்ணீருக்குள்ளே மூழ்கி எழுந்தான்? 7 முறை. 6 முறை மூழ்கி இருந்தாம்னா குஷ்டரோகம் மாறி இருக்காது. 7 முறை. 7னா பரிபூரணம், முழுமை. அதாவது நம்முடைய ஜெபத்தை முழுமைப்படுத்திடணும். ஆண்டவர் ஏன் பதிலுக்கு தாமதிக்கிறாரு, ஆண்டவர் ஏன் பதிலுக்கு காத்திருக்கிறார்னா, இன்னும் நம்ம ஜெபத்தை முழுமைப்படுத்தலை. நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் ஒரு மேகத்தை எழும்ப பண்ணுவார். ஆனால் உங்களுக்கு ஜெபத்துக்கு பதில் கிடைக்கும் பொழுது பெருசாக கேட்குற மாதிரி இருக்காது. நீங்கள் பெருசாக ஜெபம் பண்ணியிருப்பீங்க, ஆனால் பதில் பெருசாக கேட்குற மாதிரி இருக்காது. ஆனாலும் நீங்கள் விசுவாசிக்கணும், ஒரு பெருமழை உண்டாக போகிறது என்று. நீங்கள் வச்சிருக்கிற ஒரு சின்ன இதிலிருந்து கூட தேவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். நான் முதல்ல சொன்னேன் பார்த்தீங்களா, 6 குளம் ஏரி எல்லாத்தையும் ஒரு பெருமழையினால் கர்த்தர் நிரப்பினார். ஒரு சிறிய மேகம் கடல்லேருந்து எழும்பி வந்துச்சு. அந்த சிறிய மேகம்தான், அதுவும் பார்த்தீங்களா ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அளவுன்னு போட்டிருக்குது. உங்கள் கையை காமிங்களேன் மேகத்தை. அவன் கண்ணு எவ்வளோ ஷார்ப்புன்னு பாருங்களேன். எலியா தீர்க்கதரிசனுடைய வேலைக்காரனுடைய கண்ணு எவ்வளோ ஷார்ப்புன்னு பாருங்கள். உள்ளங்கை மேகம் இதுதான். உளுந்தவட அளவுன்னு வச்சுக்கோங்களேன். எந்த அளவு? உளுந்தவட அளவு. அது எழும்பி வந்திருக்கு. உடனே எலியா தீர்க்கதரிசிட்ட சொன்ன உடனே ஆகாப் ராஜாவை ரதத்தை பூட்டிட்டு போச்சொல்லி இஸ்ரேலுக்கு போச்சொல்லின உடனே அந்த ரதத்துக்கு முன்னாடி ஓடுறாரு. ஆனால் உடனே பார்த்தீங்கன்னா காற்று வீசுது, மேகம் கருத்து அப்படியே ஒரு நம்ம மேகத்தை பார்த்தோன்னே சில நேரங்களில் சரியான மழை பெய்ய போகுதுன்னு நினைப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் நம்ம ஊரில் என்னென்னா மேகம் கருத்து இருக்கும், மழை பெய்யாமல் போயிடும், வெத்து வெட்டி வீராசாமியாக ஓடி போயிடும். ஆனால் அன்றைக்கு அங்கே ஒரு பெரிய மழை உண்டாச்சு, ஒரு பெரிய மழை உண்டாச்சு. ஹல்லேலூயா! நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஏன்னா அங்கே வீசின காற்று அபிஷேக காற்று, அங்கே வீசின காற்று ஆவியானவருடைய காற்று. ஹல்லேலூயா! ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டா நம்ம வாழ்க்கையில் இல்லை அப்படிங்கிற நிலைமை மாறிடுமே. இன்றைக்கி நிறைய மக்கள் உழைச்சி லோனுக்கு தான் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்தவன் திங்கிறான், அடுத்தவன் சாப்பிட்றான். காலையில் பட்டாசு தொழிற்சாலைக்கு போய் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒர்க் பண்ணுறீங்க. 6 நாள் ஒர்க் பண்ணுறீங்க, நிறைய வேலை செய்கிறீங்க. ஆனால் நீங்கள் சாப்பிட்றீங்களா? ஏதோ ஒரு விதத்தில் வட்டிக்காரன் லோனுக்காரன் வாங்கிட்டு போயிடுறான். உங்களுடைய வாழ்க்கை மாறல. நான் சொல்கிறது உண்மையா இல்லையா? எத்தனை பேர் உண்மைன்னு சொல்கிறீங்க? நல்லா கை உயர்த்தி காமிங்களேன். ஆனால் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும்.
நீங்கள் கடனுக்கு உங்கள் பணத்தை நீங்கள் வட்டிக்கு கொடுக்காம நீங்கள் வேலை செய்கிறத, கடன் இல்லைன்னா நீங்கள் வேலை செய்கிறத நீங்களே சாப்பிடுவீங்க, நல்ல வீடு கட்டுவீங்க, நல்ல வாகனம் வாங்குவீங்க, நல்ல ஆசீர்வாதமாக வல்லவா இருப்பீங்க. ஆனால் நிறைய உழைச்சி நிறையா லோனுக்காரனுக்கு போகிறதே, வட்டிக்காரனுக்கு போகிறதே. இன்னைக்கு நிறைய மக்களுடைய வாழ்க்கை அப்படித்தானே இருக்குது. இல்லை உழைப்பு அதிகம், ஆனால் வருமானம் இல்லை. இதுக்கு தான் கர்த்தர் ஒரு மறு உத்தரவு கொடுக்கிறாரு. இதையெல்லாம் நான் இறுதியாக்குவதற்கு தான் உன்னை ஜெபத்தில் உறுதியாக இருக்க சொல்கிறேன். நீ ஜெபம் பண்ணு, உனக்காக நான் ஒரு பெருமழையை உண்டாக்குவேன், உனக்காக ஒரு பெருங்காற்று வீச செய்வேன், உனக்காக மேகத்தை கருக்க வைப்பேன், உனக்காக கடல்ல இருந்து ஒரு கையளவு, ஒரு உள்ளங்கை அளவு ஒரு மேகத்தை நான் எழும்ப பண்ணுவேன். என்னால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நிறைய மக்களுடைய வாழ்க்கையில பொருளாதார கஷ்டங்கள், பொருளாதார தேவைகள், இந்த பொருளாதாரம் இல்லாததுனால பிள்ளைகளுடைய திருமணம் தடைபட்டு நிக்குது, படிப்பு தடைபட்டு நிக்குது, வீடு கட்டுறது தடைபட்டு நிக்கிறது. இல்லை 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 என்கிற நிலைதானே இன்னைக்கு மக்களை அதிகமாய் ஆக்கிரமித்துக் கொண்டு இருக்கிறது. கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்றாரு, இதெல்லாம் மாற்றுவதற்கு தான் ஜெபத்தில் உறுதியாயிரு. ஆண்டவர் ஒரு பெரிய மழையை, ஒரு பெரிய மழையின் இரைச்சலை கொடுப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பெருமழை இரைச்சல் சத்தம் என் காதுல கேட்டு புட்ட, மேகத்தை காணும் மர அப்பாவுமே விடவே மாட்டேன். பாடுவோமா? பெருமழை ஓ மேகத்தை காணும் மர அப்பாவுமே விடவே மாட்டேன், கையளவு மேகம் காணும் மர அப்பாவுமே விடவே மாட்டேன், சொன்னதெல்லாம் நீர் செய்யும் மர உம் சமூகத்தை விடவே மாட்டேன். பெருமழை இரைச்சல் சத்தம் காதுல கேக்குதா? குழந்தை அழுகிற சத்தம் காதுல கேக்குதா? பெருமழை அப்பாவுமே விடவே மாட்டேன். நல்ல ரெண்டு கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஆவியானவர் இறங்குறாரு பாருங்களேன். இந்த ஜெப நேரத்தில் ஆவியானவர் இறங்குறாரு. நீ ஜெபத்தில் எலியா மாதிரி ஜெபம் பண்ணு, விடாத, சோர்ந்து போகாத. உன் பதில் உன்னை சோர்ந்து போக வைக்க கூடாது, உன் பதில் உன்னை பாதிக்க கூடாது. பதில் எதிர்மறையாக தான் வரும், ஆனால் கடைசியில் தான் உனக்கு சாதகமாக வரும். அது கூட பார்த்தா பெருசாக வராது, ஒரு கையளவு, ஒரு சின்ன. ஆனால் அந்த சின்னதில் கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். மழை பெய்யறதுக்கு முன்னாடியே நம்ம காதில் அந்த சத்தத்தை ஆண்டவர் கேட்க வைப்பார். ஜெபிக்கிறவனுக்கு தரிசனமாக ஆண்டவர் கொடுப்பார். கற்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறீங்கன்னா அந்த குழந்தை அழுகிற சத்தத்தை காதில் கேட்க வைப்பார், கனவுல காமிப்பார். ஒரு சகோதரியெல்லாம் அவங்களுக்கு 7 ஆண்டுகள் கற்பத்தின் ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்பொழுது ஒரு தரிசனம் கொடுத்தார் ஆண்டவர். தெருவில் ஒரு ஆண் குழந்தை விளையாடி கொண்டிருக்கிறது. நான் கூப்பிடுறேன், எலே ஐசக்கு அப்படின்னு நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி அவங்க கையில் ஒரு ஆண் குழந்தைய வச்சுருக்கிறாங்க. அந்த குழந்தையினுடைய பேர் என்னன்னா சாம் ஐசக்கு. ஆண்டவர் முதல்ல காதில் கேட்க வைப்பார், ரெண்டாவது கையில் எடுத்துக்கொள்ள வைப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆனால் நிறைவேறும். இன்னைக்கு நிறைவேறாத மாதிரி தெரியும், ஆனால் நிறைவேறும். பதிலெல்லாம் வேற மாதிரி தான் வரும், அதை பார்க்காதீங்க, பதிலை பார்க்காதீங்க. ஆண்டவர் இருக்கிறார் நமக்கு, நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார், அற்புதங்களை செய்வார். வறுமைகளை, தரித்திரங்களை, உங்கள் கடனை ஆண்டவர் இறுதியாக்குவேன்னு சொல்கிறார் இந்த ஜெபத்தில். இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்திருக்கிறீங்கள, எல்லாம் இறுதி. நீ ஜெபத்தில் உறுதியாயிரு, அற்புதங்களை காண்பீர்கள். ஆமென். ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடி. ஓ தேங்க்யூ ஜீசஸ். உங்கள் காதலை அந்த பெருமழையின் இரைச்சல் சத்தம் கேட்கும்.
வீடு கட்டுறதை குறித்து தரிசனம் கொடுத்துருக்கிறாரு, நிறைவேறும். ஜெபத்தை விடாத மகளே, முழங்கால் படிட்டு ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. ஒரு நாள் உனக்கு காரியம் வாய்க்கும். ஜெபம் பண்ணுவீங்களா? இந்த செய்தியின் மூலமா, இந்த வசனத்தின் மூலமா கர்த்தர் எத்தனை பேரிடத்துல பேசினாரு? 2 கைகளை உயர்த்தி ஜெபத்துக்கு மட்டும் அர்ப்பணம் செய்யுங்க. உன் வாழ்க்கையில எல்லாம் தன்னால நிறைவேறும். ஆவியானவர் அசைவாடுகிறத நான் பார்க்கிறேன். பின்னாடி இருக்கிற மக்கள் மேல ஆவியானவர் அசைவாடுகிறத நான் பார்க்கிறேன். சில பேர் ஆண்டவர் தொடுகிறத நான் பார்க்கிறேன். நீ கலங்காத, நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன். யோசேப்புக்கு நான் கொடுத்த தரிசனம் எப்படி நிறைவேறிச்சோ அதே மாதிரி உனக்கு நான் நிறைவேற வைப்பேன். தரிசனம் கொடுத்தவர் உண்மை உள்ளவர், தரிசனம் கொடுத்தவர் நிறைவேற்றுவாரு. ஆவியானுடைய பலம் இறங்குத பார்க்கிறேன். ஆவியானுடைய பலம், ஆவியானுடைய பலம். கலங்காதீங்க, உங்க கஷ்டத்தெல்லாம் ஆண்டவர் மாத்திடுவாரு. நன்றி ஏசப்பா, இந்த முழு ஜெபத்தை நடத்தி கொடுத்திருக்காய் ஸ்தோத்திரம். நீர் அழைத்து கொண்டு இந்த ஆத்துமாக்களுக்காக ஸ்தோத்திரம். அந்த மக்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உடைய ரத்த கோட்டைக்குள்ள மறைங்கப்பா. இல்லங்களுக்கு பத்திரமாய் போய் சேரட்டும் ஐயா. இந்த இரவு நல்லா தூங்கி நாளைக்கு காலையில நல்ல வேலை செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஜெபத்துல உறுதியாய் தரித்திருந்து சில காரியங்களை உங்க பிள்ளைகள் இறுதியாக்கட்டும் ஐயா. கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்களை உங்கள் இல்லங்களில் கொண்டு போய் காரில் விடப்படும். ஜோயல், இந்த சாவி, இந்த கார் எடுத்து